ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் முடிவடைந்ததா அல்லது இந்த காதல் பயணம் தொடக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த காதலை பொறுத்து சில விஷயங்கள் வந்து மர்மமாகவே இருக்குது. ஓகே, ஸோ அந்த காதலில் வந்து ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் சரியான முறையை தேர்ந்தெடுக்கலையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நபர்களை சரியான முறையில் ஈர்க்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களை தக்க வச்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்கள் காதலை வந்து நீங்களே காயப்படுத்துறீங்க, நீங்களே தான் இன்னும் ஒரு பாதாள குழிக்குள்ளே தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய காதலை கிட்ட வர விடாமல் அந்த பிளாக்கேஜஸை க்ரியேட் பண்ணுறதே உங்களுடைய செயல்கள் இல்லை உங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னா கிடைக்க வேண்டிய நியூ பிகினிங் கூட கிடைக்காம இந்த நபர்கள் உங்களோட கைகளை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சரியான முறையில் டிவைன் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான செய்கை, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இது இந்த காதலே உங்களுடைய கைகளில் இருந்து தள்ளி நகர்த்தி வேறொரு திசைக்கு வைக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே டிவைன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்கள் காதலை பற்றி உங்கள் நபர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க.